அஜய் பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த படம் தான் கருப்பு. படம் சூர்யாவோட ஹிஸ்ட்ரியவே சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் தான் இப்போ டாப் ஹிட் படமாக சூர்யாவோட ஹிஸ்ட்ரியில் இருக்குது. வரலுமே இந்த படம் 300 கோடி ரூபாய் வசூலித்து சாதனையை படைச்சிருக்குன்னு சொல்லலாம். சூர்யாவோட ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமாக இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இந்த நிலையில் இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு காரணமே விஜய் தான். இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி ஷேர் பண்ணியிருக்க ஒரு ட்வீட் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு சூர்யாவும் வெளிப்படையாக பேசி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா, விஜய் இவங்க 3 பேருமே சேர்ந்து உருவாக இருந்த படம் தான் கருப்பு. பட் விஜய் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நிறைய ஹீரோ கைக்கு போயிட்டு லாஸ்ட்டாக தான் சூர்யா கைக்கு வந்ததா ஆர்ஜே பாலாஜி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. படம் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி சிஎம் விஜயை பார்க்கறதுக்காக ஃபேமிலியோட போயிருக்காரு. இப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆனதே விஜய்னால தான். ஃபீல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீஃப் மினிஸ்டர் கூட அதே லவ், அதே அன்பு, அதே கைண்ட்னஸ், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் டியரஸ்ட் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த போஸ்டை பார்த்த சூர்யா ரசிகர்கள் விஜய் ரிஜெக்ட் பண்ணால தான் இந்த படம் ஹிட் ஆச்சா, மேலும் சூர்யாவோட ஹார்ட் ஒர்க்னால தான் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தது, அதெல்லாம் சூர்யா தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் மறந்துட்டு நன்றியே இல்லாமல் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு பலருமே ஆர்ஜே பாலாஜியை விமர்சித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கருப்பு படத்தோட எடிட்டரான கலைவாணன் ரீசெண்ட் இன்டர்வியூவில் இந்த படம் விஜய் சார் நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்த சூர்யா ரசிகர்கள் சூர்யா உங்களுக்கு இதை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கப்போ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எப்படி விஜய் நடிச்சிருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க. த்ரிஷா நடித்த லியோ படமும் ஹிட்டுன்னு சொல்கிறீங்க. குட் பேட் ஹக்லியும் ஹிட்டுன்னு சொல்கிறீங்க. அதே போல் கருப்பு படமும் ஹிட்டுன்னு சொல்கிறீங்க. த்ரிஷா நடிச்சனாதெல்லாம் ஹிட்டா? சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏன் அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சூர்யாவோட ரசிகர்கள் கொந்தளிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் சூர்யா இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா விஷயத்தையும் அன்போடு அணுகுங்க, எப்பவுமே நல்ல மனசோடையும் அன்போடையும் பெருந்தன்மையோட முடிஞ்ச அளவுக்கு மதவர குணத்தை கைவிடாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் சினியை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.